ஹாய், உங்கள் எம்என்டிஸ். மை பூர்வீகம் சென்னை ட்ரிப்ளிகேன். வந்தது எல்லாமே ட்ரிப்ளிகேன் தான். பிறந்தது கோஸ் ஹாஸ்பிட்டல். ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் பண்ணியிருந்தேன், ஃபிஷ் கட்டுற வேலை. அப்பாவும் அந்த வேலை தான் செஞ்சார். அம்மா நீ வானடா அந்த வேலை வானடான்னு சொன்னாங்க. நான் இந்த வேலையை குத்தம் சொல்ல, எந்த வேலையும் செஞ்சாலும் நல்ல வேலை தான். நம்ம எந்த வேலையும் குத்தம் சொல்லக்கூடாது, யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கக்கூடாது, திருடி பொழைக்கக்கூடாது, மற்றவங்க வயிற்றில் அடித்து பொழைக்கக்கூடாது. எந்த வேலை வேணாலும் செய்யலாம். அதால் இந்த வேலை எனக்கு லைக் பண்ணிக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வேலையை நான் லவ் பண்ணுறேன். ஆனால் அலர்ஜி மாரி ஆகும், ஸ்கின் அலர்ஜிலாம் வரும். எனக்கு 2-3 வாட்டி வந்தது. அதெல்லாம் தவிர்த்து தான் அந்த வேலைக்கே போனேன். ஆனால் டிஃபன் போகிறவங்கள ஏய் நல்ல டிஃபன் வாங்கிக்கடான்னுவான். அதுவும் மரியாதையாக சொல்ல மாட்டான். அந்த வேலை டிஃபன் சொல்லிக்கிறேன் இப்போ வாங்கிக்கணுவான். இன்னொருத்தவன் அந்த வேலை டீ சொல்லிக்க தான் கூப்பிட்றான். குப்பை வேலை செய்கிறவனை மரியாதையாக இது வரைக்கும் கூப்பிட்டு நான் இது எவ்வளோ பார்த்தது கிடையாது. தம்பி இங்கே தான்ப்பா டீ வாங்கிக்க கூட சொல்ல மாட்டானுங்க. அங்கே டீ சொல்லிக்கிறேன் பாரு, இலக்காரமாக கூப்பிடுவானுங்க. அதெல்லாம் ஏன்னு எனக்கே தெரில. இவங்களாம் குப்பை எடுக்கணுமான்னு யோசிப்பேன் நான். நம்ம வேலை என்ன பண்ணுறது, குப்பை தான் எடுத்தாகணும். ஒரு தண்ணி கேட்கும்போது ஒரு இலக்காரமாக பார்ப்பாங்க அவங்க. இவனுக்காக தண்ணி கொடுக்கணுன்ட்டு சொம்பு கூட அந்த சொம்பு கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. மறுநாள் அந்த குப்பை தட்டில் தான் நான் மறுநாள் அந்த பின்னில் போய் பார்ப்பேன் அந்த சொம்பை, நான் குடித்த சொம்பை. ஏன் இந்தமாரி இருக்கிறாங்கன்னு எனக்கே தெரில. அது என்னான்ட்டு ஏன் இந்தமாரி தூய்மை பணியாளர்களை இந்தமாரி கேவலமாக பார்க்குறாங்க எனக்கே தெரில. அது என்னன்னு ரொம்ப சின்ன வயசுலேருந்து கற்றுட்டு இருக்கேன். அது நம்மளை யார் இன்ட்ரா பண்ணி வச்சிருந்தா எங்கள் சந்துரு மாஜின்ட்டு ஒரு பிக் பவுன்ஸ் அவர் வச்சிருந்தாரு. சந்துரு மாஜி அவரும் நம்ம ட்ரிப்ளிகேனி தான். நம்மளுக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்குண்ணா. இந்த வேலையும் பிடிச்சிருக்கு, அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இது காலைல ஒரு 5 மணிக்கு தான் போய் எடுப்பேன் வண்டி. 5 மணிக்கு எத்தனா ஒரு 9, 10 மணிக்கெலாம் அந்த வேலையை முடிச்சிடுவேன். ஏரியாவில் அந்த குப்பை குப்பெல்லாம் பின்னில் போய் போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு மேலே மேரேஜ் ஃபங்க்ஷன் வரும், அந்த கோயில் திருவிழாலாம் வரும். நம்ம ஃப்ரெண்டுங்க இருக்கானுங்க, விக்கின்ட்டு ஒரு பையன். அவன் ஃபோன் பண்ணி கூடுவான், மச்சான் இந்த இடத்துல எண்ணூரில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குடா வந்துடுறான்னுவான். அதுக்கும் போவான். அது வரலாம் ஒரு 800 கொடுப்பாங்க ஒரு பாய்ஸுக்கு. அப்புறம் கேர்ள்ஸுக்கு ஒரு 1500 கொடுப்பாங்க. அதுவும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச இது தானே நம்ம டான்ஸும். நம்ம அதுவும் குத்தம் சொல்லக்கூடாது. நம்ம மீடியாலாம் சினிமா திருவிழா ஆளில் ஸ்ட்ரீட் டான்ஸர் தான் நாங்கள். அதுவும் நம்ம லைக் பண்ணின்னுக்கிறோம் அந்த டான்ஸையும். இப்போ ஐஃபை மேரேஜ் போகிறோம். அவங்க ஒரு மாதிரி இலக்காரமாக பார்ப்பாங்க. எப்போ எதுக்குப்பா வந்து கேட்பாங்கன்னா டான்ஸ் ஆட வந்து அப்படி போய் ஓரம் பண்ணிடுங்கன்னுவாங்க. நான் உங்களுக்கு தானே ஆட வந்திருக்கோம் அப்படின்னும். எங்களுக்கு தான் ஆட வந்துக்கிறீங்கப்பா அப்படின்னு இல்லைப்பா, பணக்காரங்களாம் வராங்கப்பா. சார் நாங்கள் ஆடினாங்க தான் சார் அவங்க வர முடியாதுன்னு சொல்லுவேன். நீங்கள் ஆடினதெல்லாம் போதும் ஓரம் கட்டுவாங்க. சில இடத்துல இலக்காரமாக பேசுவாங்க. சில இடத்துல நீங்கள் ஆடுங்கப்பா, நீங்கள் வர வைங்கப்பாருவாங்க. நல்லவங்களாம் இருக்காங்க, கெட்டவங்களாம் இருக்காங்க. இது மொத்தமாக நல்லவங்களாம் மாறினா எனக்கு நல்லபடியாக இருக்கும்னு நான் நம்புவேன் எப்பவும். மெயின் ஜாதி பார்க்குறாங்க எங்கே போனாலும். நீ எந்த ஜாதியாக கேட்குறேன், பற ஜாதியா, அண்ணாச்சி ஜாதியா, நாட்டார் ஜாதியா, எந்த ஊர் ஜாதிரான்னு கேட்குறாங்க. ஜாதிலாம் ரத்தத்துலேயே அவங்க வருது, அதை பார்த்து கொடுக்குறாங்க சில இடத்துல. எங்களை ஏன் இலக்காரமாக பார்க்குறீங்க அப்படின்ட்டு நான் பெரிய ஆளாக இருந்தாலும் நான் கேட்கலான்னு தான் இருக்கலாம். எங்களையே இலக்காரமாக பார்த்துனே இருக்கிறீங்க, எல்லாரையும் பார்க்குற மாரி பாருங்கள், உங்கள் சொந்தக்கார மாரி எங்களை பாருங்கள் அப்படி தான் நான் கேட்கலான்னு இருக்கிறேன். எதுக்குன்னா எங்கே போனாலும் மட்டம் தட்டுறாங்க எங்களை. நீங்கள் இப்படி தாண்டா, நீங்கள் இப்படி தாண்டான்ட்டு. இப்படி தாண்டா எதுக்கு எங்களை கூப்பிட்றீங்க சொல்லுங்கள். நீங்கள் எதுக்கு எங்களை கூப்பிட்றீங்க? நல்லா ஆடுறாங்க, நல்லா திறமை உள்ள பசங்க அப்படி தானே சொல்லி கூப்பிட்றீங்க. அங்கே போனால் ஏன் ஒரு மாதிரி இலக்காரமாக பார்த்து இது பண்ணுறீங்க? அந்தமாரி பார்க்காதீங்க. உங்கள் வீட்டு புள்ளியாக பாருங்கள், உங்கள் வீட்டு பசங்களாக பாருங்கள், உங்கள் வீட்டு பொண்ணாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்துருந்தேன். நம்ம காஸ்மோ கிளப்பில் ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சிருந்தேன். பாத்ரூம் கழுவிருந்தேன். அங்கேயே பாத்ரூம் கழுவி மறுநாள் நியூ இயருக்கு அந்த இடத்துல இப்போ நான் ஷோ பண்ணுறேன் எங்கள் மாஜி மூலிமா. என்னடா நீ இந்தமாரி திறமை வச்சு நீ ஏன்டா இங்கே வந்தேன்னு கேட்டாங்க. எனக்கும் படிக்கணும்னு ஆசை தானா. எனக்கு அப்போ படிப்பை பற்றி தெரியல, இப்போ தெரியுது ஏன்டா படிக்கலையோன்ட்டு. அப்போ வீடு வாசல் கிடையாது நம்மளுக்கு. வீடு வாசல்லாம் ஒரு கொட்டா மாரி தான். இப்போயும் அதை இடிச்சிட்டாங்க வீடு. அப்போ அப்பா குச்சியே என்னை வேலைக்கு போடா அந்த மைண்ட் செட்லேயே என்னை இது பண்ணிட்டாரு. அந்த கவலையால் தான் இந்த வேலைக்கே வந்தேன். நான் படிப்பும் விட்டேன். எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு என்னடா இந்தமாரிலாம் திறமை வச்சு கடவுள் கொடுத்துக்கிறாரு, படிப்பும் கொடுத்துருப்பாரு, நம்ம படிச்சிருந்தா நல்லபடியாக வந்திருப்போமே அப்படின்னு தோணுது. அதுக்கு தான் நான் இன்ஸ்டாவில் கூட சொல்லுவேன், எந்த பழக்கத்துக்கும் போகாதீங்க, எந்த கெட்ட யோசனையும் பண்ணாதீங்கன்ட்டு தான் சொல்லுவேன். நல்ல புத்தி கொண்டு வரேன். என்னால் முடிஞ்சது நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் திருந்துனா திருந்துங்க, உங்களுக்கு இஷ்டம். அதோட நான் எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் மைண்ட் செட் தான் எல்லாமே. சமூகத்தையே ஒரு இலக்காரமாக தான் நான் பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு.
யாரும் முன்னே பெரியவங்க சின்னவங்க யாரும் மரியாதை கொடுக்க மாட்றாங்க. அது நீங்கள் நடக்கிற பாதெல்லாம் பெருக்கி பெருக்கி விட்டு உங்களுக்கு இது பண்ணி வச்சா நீங்கள் எங்களை பெருக்கி பெருக்கி வெளில தள்ளுறீங்க.